हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 20. தத்ர கத்வா ஜகந்நாதம் தேவதேவம் விருஷாகபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்தே சமாஹிதக. வெட் பை வேர்ட் மீனிங் தத்ர அங்கு பார்க்கடலின் கரைக்கு, கத்வா சென்ற பின், ஜெகந்நாதம் அகிலலோக நாயகரான பரமபுருஷரை, தேவம் தேவர்களுக்கெல்லாம் இறைவனான, விருஷாகபிம் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுபவரும் எல்லாருடைய துன்பங்களையும் துடைப்பவரும் பரமபுருஷருமான பகவான் விஷ்ணுவை, புருஷம் பரமபுருஷரை புருஷ சூக்தென புருஷ சூக்தம் எனப்படும் வேத மந்திரங்களால் உபதஸ்தே வழிபட்டனர், சமஹித முழு கவனத்துடன். டிரான்ஸ்லேஷன். பார்க்கடலின் கரையை அடைந்த தேவர்கள் முழு பிரபஞ்சத்திற்கும் இறைவனும் எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுபவரும் எல்லாருடைய துன்பங்களையும் துடைப்பவரும் தேவாதி தேவரும் பரமபுருஷருமான பகவான் விஷ்ணுவை வணங்கினார்கள். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பகவான் விஷ்ணுவை புருஷ சூக்தம் என்ற வேத மந்திரங்களால் மிகவும் கவனத்துடன் அவர்கள் வழிபட்டார்கள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பிரம்மதேவர், சிவபெருமான், இந்திரன், சந்திரன் மற்றும் சூரியன் முதலான எல்லா தேவர்களும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஆவார்கள். தேவர்கள் ஒரு புறம் இருக்க, மனித சமூகத்தில் கூட பல்வேறு நிறுவனங்களையும் வாணிக நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடும் பல முக்கிய பிரமுகர்கள் உள்ளனர். ஆனால் பகவான் விஷ்ணுவோ தேவர்களுக்கும் உயர்ந்த தேவராவார், தேவதேவர். அவர் பரமபுருஷ பகவான் ஆவார். இதை பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா 5.1 பின்வருமாறு உறுதி செய்கிறார். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக. கோவிந்தன் எனப்படும் பகவான் கிருஷ்ணர் பரமபுருஷர் ஆவார். அவர் நித்தியமான ஆனந்தமயமான ஒரு ஆன்மீக திருமேனியை பெற்றுள்ளார் என்பதே பிரம்ம சம்ஹிதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. எனவே அவர் ஜெகந்நாதர், தேவதேவர், விருஷாகபி மற்றும் பரமபுருஷர் என்றெல்லாம் விவரிக்கப்படுகிறார். பகவான் விஷ்ணுவின் உயர்வை ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 10.12 உறுதி செய்கிறது. அதில் அர்ஜுனன் பின்வருமாறு கூறுகிறார். பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும். தாங்களே பரபிரம்மமும் இறுதியான முடிவும் பரம இலக்கும் தூய்மை செய்பவரும் பரம சத்தியமும் நிலையான நித்திய புருஷரும் ஆவீர். தாங்களே ஆதி தேவரும் உன்னதமானவரும் மூலபுருஷரும் பிறப்பற்றவரும் எங்கும் நிறைந்த அழகும் ஆவீர் என்று கூறுவதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளான ஆதி புருஷர் ஆவார். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா இதை கூறுகிறார். விஷ்ணு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஓர் அம்சம் ஆவார். எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் பரமேஸ்வரர் என்றும் தேவதேவர் என்றும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.